Dear cuties, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நம்ம இப்ப எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு ஒரு பார்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். கழிவு நீக்கம்னு தமிழ்னு சொல்லுவா. The elimination of waste is said to be excretion. நம் உடலிலிருந்து கழிவு பொருட்கள் வெளியேற்றப்படுதல். நம்மள்ட்ட கிட்னிஸ் அதை ஹெல்ப் பண்ணுவான்னு தெரியும். நம்ம ஊர்ல கழிவு பொருட்களை நம்மள்ட்ட வெளியேற்றுவதில் சிறுநீரகத்தின் பணி முக்கியம். கிட்னிஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் என்பது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி சில லோவர் ஆர்கானிசத்துல வேற என்ன எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா அதை பார்ப்போம். அதுக்கப்புறமா we go to urea biosynthesis, ornithine cycle, அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன், நம்மிடம் எவ்வாறு சிறுநீர் உருவாகிறது, இதை மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இப்போ பார்க்க போறது குட்டி டாபிக் ஃபர்ஸ்ட், தென் we go to the next. Excretory structures in animals. விலங்குகளில் காணப்படுகின்ற கழிவு பொருட்களை வெளியேற்ற உதவுகின்ற எக்ஸ்பெஷலி நைட்ரோஜீனஸ் வேஸ்ட் ஆஃப் புரோட்டீன் கேட்டபாலிசம், புரத வளர்ச்சிதை மாற்றத்தின் இறுதியில் தோன்றுகின்ற, எக்ஸ்பெஷலி சிதை மாற்றத்தின் இறுதியில் தோன்றுகின்ற யூரியா, யூரிக் ஆசிட், அம்மோனியா, அது எப்படி எலிமினேட் செய்யப்படுகிறது, ஹவு இட் இஸ் எலிமினேட்டட் ஃப்ரம் அனிமல் சிஸ்டம், அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஈஸியாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேட் அனிமல்ஸ், ஃப்ராக் எடுத்துட்டு எல்லாம் நம்மளே எடுத்துக்கோங்க. இட் இஸ் எலிமினேட்டட் த்ரூ கிட்னிஸ். முதுகெலும்புள்ள உயிரினங்களிலே கழிவு பொருளானது சிறுநீரகத்தின் மூலமாக வெளியேற்றப்படுகிறது. நம்மளை பொறுத்தவரையும் லிவர்ல யூரியா ஃபார்ம் ஆகும், கல்லீரலில் யூரியாவானது உருவாகும். அது எதன் வழியாக வெளியேற்றப்படும் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிறுநீரகத்தின் வழியாக வெளியேற்றப்படும். அது மாதிரிதான் ஃப்ராக், ரானா ஹெக்ஸடாக்டைலா. கிரஸ்டேஷியன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தொகுதி, எக்ஸாம்பிள் ப்ரான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நீங்க சில பேர் ப்ரான் ஃபிஷ் அது சாப்பிடுவேன், அந்த ப்ரான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க கிரீன் கிளாண்ட் ஆர் ஆண்டனல் கிளாண்ட், பச்சை சுரப்பிகள் அல்லது ஆண்டனா சுரப்பிகளின் மூலமாக கழிவு பொருளானது வெளியேற்றப்படுகிறது. இன் இன்செக்ட்ஸ், ஆர்த்ரோபோட்ஸ், கணுக்காலிகளிலே, பூச்சிகளிலே, எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஃப்ளை கொடுத்திருக்கா, மஸ்கா டொமஸ்டிகா, VTE ஞாபகம். காக்ரோச், பெரிப்ளானேட்டா அமெரிக்கானா, அதை ஞாபகம். அவர்களிடம் மால்பீஜியன் டியூபியூல்ஸ், மால்பீஜியன் குழல்களின் மூலமாக கழிவு பொருள் வெளியேற்றப்படுகிறது. இன் அனலிட்ஸ், ரிங் அப்படின்னு படிச்சோம் போன கிளாஸ்ல. அனலிட்ஸை பத்தி நம்ம படிச்சுட்டு போயிடுச்சு சின்ன வகுப்புலே. அனலிடா அப்படிங்கிறது உங்களுக்கு எர்த்வம் ஞாபகம், மெட்டாமெரிசம் அதோட ஸ்பெஷல் கேரக்டர்னு தெரியும். அதுல எர்த்வம் இங்க கொடுத்துருக்கா. அந்த எர்த்வம்ல மெட்டானெஃப்ரீடியா, அதன் மூலமாக கழிவு பொருளானது வெளியேற்றப்படுகிறது. நெமட்டோட்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் அஸ்காரிஸ், அஸ்காரிஸ் லம்பிரிகாய்டஸ் அப்படின்னு படிச்சிருப்பேன். அஸ்காரியோசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸை இது காஸ் பண்ணும். ரெனட் செல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு செல்லின் மூலமாக கழிவு பொருள் வெளியேற்றப்படுகிறது. ஸோ இன் நெமட்டோடா, இன் அஸ்காரிஸ் லம்பிரிகாய்டஸ், the waste is eliminated through rennet cell. Platyhelminthes, tapeworm, நாடாப்புழு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். Where the waste substances are eliminated through flame cells or protonephridia. flame செல்கள் என்று அழைக்கப்படுகின்ற செல்களின் மூலமாக, புரோட்டோனெஃப்ரீடியா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அமைப்பின் மூலமாக கழிவு பொருளானது வெளியேற்றப்படுகிறது. ஸோ நம்மள்ட்ட வெர்டிபிரேட்னா நம்மளே வந்துருவோம். பீசஸ் ஆம்ஃபிபியா, ரெப்டிலியா, ஏவ்ஸ், மெமாலியா, தட் இஸ் மினினம், இருவாழ்விகள், ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள், அவ எல்லாத்துலேயும் கிட்னி. கிரஸ்டேஷியன் குரூப் எடுத்துட்டோம்னா பச்சை சுரப்பிகள் அல்லது ஆண்டனல் சுரப்பிகள், ப்ரான். ஆர்த்ரோபோடா, இன்செக்ட்ஸ் எடுத்துட்டு எல்லாம் மால்பீஜியன் டியூபியூல்ஸ், ஹவுஸ் ஃப்ளை, மஸ்க் டொமஸ்டிகா, VTE ரொம்ப ஞாபகம். இதுதான் நிறைய வியாதியை ஸ்ப்ரெட் பண்றதுன்னு உனக்கு தெரியும். இட் கேரிஸ் லாட் ஆஃப் டிசீசஸ். நிறைய டிசீசஸ்னா டிசீசஸை கேரி பண்ணல, பேத்தோஜனை கேரி பண்ணிட்டு வருவா. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இது கொஞ்சம் ஆபத்தானது. ஆபத்துனா வியாதியை ஸ்ப்ரெட் பண்ணுவா.
எர்த்வோம், இது நீ சின்ன கிளாஸ்ல படிக்கிறப்ப வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு படிச்சிருப்ப, வெர்மி கம்போஸ்டிங் அப்படின்னு படிச்சிருப்பேன். அது ஒரு நல்ல ஃபெர்டிலைசரா இருக்கும். அதுல மெட்டானெஃப்ரீடியா and pellets. Then Ascaris lumbricoides, the causal agent of ascariosis என்ற நோயினை, ascariosis என்ற நோயினை உருவாக்கும். ரெனட் செல் மூலமாக நெமட்டோடால வருவா, nitrogenous waste is eliminated. And flame cells are protonephridia. Platyhelminthisல, டேப்வோம்ல, நாடாப்பூவுல கழிவு நீக்க உறுப்பாக பயன்படுகிறது. ஸோ இதெல்லாம் சில எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறத முக்கியமா நீங்க வச்சுக்கோ. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.